வணக்கம். உங்களுக்கு கர்ப்ப காலத்துல சர்க்கரை நோய் அதாவது ஜிடிஎம் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்கன்னா மனசுக்குள்ள ஒரு சின்ன பதற்றம் வர்றது ரொம்ப இயல்புதான். ஆனா கவலையே படாதீங்க. சரியான தகவல்கள் மட்டும் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா இத ரொம்ப சுலபமா நம்ம கையாளலாம். அதுக்கான ஒரு தெளிவான வழிகாட்டுதல் தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த நோயோட பேரை கேட்ட உடனே உங்களுக்கு ஒருவேளை கொஞ்சம் சோர்வா இருந்திருக்கலாம். அப்போ நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. உங்க மனசுல இருக்கிற குழப்பங்களுக்கு தெளிவான பதில்களை கொடுக்கறது தான் இந்த விளக்கத்தோட நோக்கமே. நீங்க தனியா இல்ல, இதை ஜெயிக்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம். சரி, அடுத்த சில நிமிஷத்துல உங்க குழப்பத்தை எப்படி ஒரு நம்பிக்கையா மாத்த போறோம்னு பார்க்கலாமா? ஏதோ அதுக்கான ஒரு தெளிவான மேப் தான் இது. இந்த 6 விஷயங்களை பத்தி நாம ஒன்னொன்னா பார்க்கும்போது கர்ப்பகால சர்க்கரை நோயை சமாளிக்கிறது அவ்வளோ பெரிய விஷயமே இல்லைன்னு உங்களுக்கே புரியும். வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். எந்த ஒரு சவாலையும் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அது ஏன் வருதுன்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படி புரிஞ்சுக்கிட்டாலே பாதி கண்ட்ரோல் நம்ம கைக்கு வந்த மாதிரி தான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கர்ப்பமா இருக்கும்போது உங்க நஞ்சுக்கோடி சில ஹார்மோன்களை உருவாக்கும். இந்த ஹார்மோன்கள் உங்க உடம்புல இருக்கிற இன்சுலினை சரியா வேலை செய்ய விடாம தடுக்கும். இதனால உங்க ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமாகுது. அவ்வளவுதான் விஷயம். இதுதான் கர்ப்பகால சர்க்கரை நோய். நம்ம இந்திய சாப்பாட்டுல இருக்கிற உண்மையான சவால் என்ன தெரியுமா? நாம வெள்ளை அரிசி, இட்லி, தோசை, சப்பாத்தின்னு மாவுச்சத்து அதிகமா இருக்கிற உணவுகளை ரொம்ப சார்ந்து இருக்கிறது தான். இது நம்ம சாப்பாட்டு மேல இருக்கிற தப்பு இல்ல, ஆனா நாம இப்ப சமாளிக்க வேண்டிய ஒரு சவால். இதை எப்படி மாத்தலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த சவாலுக்கான ஒரு சூப்பரான தீர்வு பத்தி பார்க்கலாம். அதுதான் மெடிக்கல் நியூட்ரிஷன் தெரப்பி, அதாவது MNT. இதுதான் உங்களோட நம்பர் 1 கருவி. இதை சரியா பயன்படுத்தினாலே போதும். இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த நம்பர் உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் பாருங்க. கிட்டத்தட்ட 80% பெண்கள் வெறும் சரியான சாப்பாடு அப்புறம் கொஞ்சம் உடற்பயிற்சி மூலமாவே கர்ப்பகால சர்க்கரை நோயை சூப்பரா நிர்வகிக்க முடியும், மருந்துகளே இல்லாம. டாக்டர் பிரசாந்தோட இந்த ஒரு வரி நம்ம நோக்கத்தை ரொம்ப அழகா சொல்லுது. அதாவது நம்ம ரத்தத்துல சர்க்கரையோட அளவு சாப்பிட்ட உடனே திடீர்னு எகிரி அப்புறம் திடீர்னு குறையக்கூடாது. நாள் முழுக்க ஒரு ஆத்துல தண்ணி சீரா ஓடுற மாதிரி நிலையா இருக்கணும். இதுதான் நம்ம டார்கெட். இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். பொதுவா நம்ம சாப்பாட்டுல 45ல இருந்து 55% வரைக்கும் மாவுச்சத்து இருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கு. ஆனா கர்ப்பகால சர்க்கரை நோய்க்கு இது சரி வராது. சரியான வழிமுறைப்படி உங்க தட்டுல வெறும் 25% மட்டும்தான் முழு தானியங்கள் மாதிரி மெதுவா ஜீரணமாகிற கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும். இந்த தெளிவு ரொம்ப அவசியம். அடுத்த பகுதிக்கு போலாம். சரி, தட்டுல 25% கார்போஹைட்ரேட் தான் இருக்கணும்னா மீதி தட்டை எப்படி நிரப்புறது? அதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான வழிதான் இந்த தட்டு முறை, அதாவது பிளேட் மெத்தட். இதை நீங்க ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். பாருங்க, இந்த படம் ரொம்ப தெளிவா காட்டுது. உங்க தட்டை 3ஆ பிரிச்சுக்கோங்க. தட்டுல பாதி, அதாவது 50% நார்ச்சத்து அதிகமா இருக்கிற காய்கறிகளால நிரம்பி இருக்கணும். மீதி இருக்கிற பாதியில ஒரு கால் பகுதி, அதாவது 25% புரோட்டீனுக்கும், இன்னொரு கால் பகுதி, அதாவது 25% மட்டும்தான் மாவுச்சத்துக்கும் ஒதுக்கணும். இந்த கணக்கு உங்க சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ண அற்புதமா வேலை செய்யும். சரி, இதை நம்ம சமையல் அறையில எப்படி செய்யறது? இதோ சில உதாரணங்கள். 50% காய்கறிக்கு சுரைக்காய், கீரை, பீன்ஸ்னு எடுத்துக்கலாம். 25% புரோட்டீனுக்கு நல்ல கெட்டியான பருப்பு, கொண்டைக்கடலை இல்லைன்னா பன்னீர் வச்சுக்கலாம். மீதி இருக்கிற அந்த 25% கார்போஹைட்ரேட்ஸ்க்கு ஒரு சின்ன கிண்ணம் கைக்குத்தல் அரிசி சாப்பாடு இல்லைன்னா ஒரே ஒரு மல்டிகிரெயின் சப்பாத்தி, இது போதுமானது. இந்த நம்பரை மனசுல நல்ல பதிய வச்சுக்கோங்க. 120. இதுதான் ரொம்ப முக்கியமான டார்கெட். நீங்க சாப்பிட்டு முடிச்சு கரெக்டா 2 மணி நேரம் கழிச்சு உங்க ரத்த சர்க்கரையை செக் பண்ணும்போது அது 120க்கு கீழே இருக்கணும். இதுதான் நம்மளோட வெற்றி. சரி, அடுத்து நாம நேரத்தோட முக்கியத்துவத்தை பத்தி பார்க்க போறோம். என்ன சாப்பிட்றோங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு எப்போ சாப்பிட்றோங்கிறதும் முக்கியம். ஒரே நேரத்துல வயிறு முட்டை சாப்பிடாம அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்றது தான் சரியான வழி. இதோ பாருங்க, இது ஒரு சூப்பரான சாப்பாட்டு டைம் டேபிள். காலையில 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் 11 மணிக்கு ஒரு சின்ன ஸ்நாக், மதியம் 1:30 மணிக்கு லஞ்ச், அதுக்கப்புறம் மாலை 4:30 மணிக்கு மறுபடியும் ஒரு ஸ்நாக், நைட் 8 மணிக்கு டின்னர், கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமா நைட் 10:30 மணிக்கு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்நாக். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணா சுகர் லெவல் நாள் முழுக்க சீரா இருக்கும். இந்த டைம் டேபிள்ல அந்த நைட் சாப்பிட்ற ஸ்நாக்ஸை மட்டும் ஒரு காரணத்தை கொண்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ராத்திரி முழுக்க உங்க சுகர் லெவல் ரொம்ப குறையாம பாத்துக்கிறதோட அடுத்த நாள் காலையில வெறும் வயித்துல சுகர் அதிகமாகறதையும் தடுக்கும். இப்போ நம்ம கிச்சன்ல நாம தெரியாம பண்ற சில தவறுகளையும் மறைஞ்சிருக்கிற சர்க்கரைகளையும் பத்தி பேசலாம். சில சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். நிறைய பேர் நினைக்கிறாங்க வெல்லமும் தேனும் வெள்ளை சர்க்கரையோட ரொம்ப நல்லதுன்னு. ஆனா உண்மை என்னன்னா, கர்ப்பகால சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் உங்க உடம்பு வெல்லம்,
தேன், வெள்ளை சர்க்கரை எல்லாத்தையும் ஒரே மாதிரி, அதாவது குளுக்கோஸா தான் பாக்கும். இது எல்லாமே உங்க ரத்த சர்க்கரையை உடனே எகிர வைக்கும். பழங்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு நாளைக்கு 100 கிராம் அளவுக்கு ஆப்பிள், கொய்யா மாதிரி பழங்கள் சாப்பிடலாம். ஆனா மாம்பழம், திராட்சை, சப்போட்டா மாதிரி ரொம்ப இனிப்பான பழங்களை தவிர்த்துடணும். மிக முக்கியமான ஒரு விதி என்னன்னா, பழங்களை பழமா தான் சாப்பிடணும். பழச்சாரா குடிக்கவே கூடாது. ஜூஸ் போடும்போது அதுல இருக்கிற நார் சத்து போயிடும். அது வெறும் சர்க்கரை தண்ணி மாதிரி ஆயிடும். இப்போ நம்ம கவனத்தை பாதுகாப்பு பக்கம் திருப்புறோம். இந்த உணவு முறையை நீங்க தனியா கையாளல. எப்போ டாக்டர் கிட்ட பேசணும்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். இந்த அறிகுறிகள்ல எது இருந்தாலும் யோசிக்காம உடனே உங்க டாக்டரை கூப்பிடுங்க. முதல்ல உங்க சுகர் லெவல் தொடர்ந்து அதிகமாவே இருந்தா, 2வது கை கால் நடுக்கம், தலை சுற்றல் மாதிரி இருந்தா, 3வது உங்க குழந்தையோட அசைவு குறையற மாதிரி தோணுனா, கடைசியா உங்க எடை குறைஞ்சாலும் சரி, இதெல்லாம் நடந்தா தாமதிக்கவே கூடாது. இந்த விளக்கத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். இப்ப பாருங்க, உங்க கர்ப்பகால சர்க்கரை நோயை நிர்வகிச்சு உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் ஒரு ஆரோக்கியமான பயணத்தை கொடுக்கறதுக்கான எல்லா கருவிகளும் உங்க கையில இருக்கு. இது கட்டுப்பாடுகளை பற்றியது இல்ல, உங்களை கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுக்கான ஒரு வழி. கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்டதுல இருந்து உங்க கிச்சன்ல உடனடியா நீங்க செய்ய போற அந்த ஒரு சின்ன மாற்றம் என்ன? அது வெள்ளை அரிசியை குறைக்கிறதுல இருந்து பழச்சாரை தவிர்க்கிறது வரைக்கும் எதுவா வேணா இருக்கலாம். உங்க பயணம் இப்ப தொடங்குது.